வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான அக்காரவடிசல். அக்காரவடிசல்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை இருந்ததுன்னா, இந்த சர்க்கரை பொங்கலை வெறும் பால்லையே வேக வைக்கிறது. சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம பொதுவாக தண்ணி வச்சு வேக வைப்போம். ஆனால் அதையே வந்து பால்லையே வேக வச்சா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல சுவை, பாலின் மனமும் சுவையும் அந்த அரிசியில் இறங்கி ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த பொங்கலுக்கு அருமையான அக்காரவடிசல் செஞ்சு நம்ம குடும்பத்தை அசத்தலாம். இப்போ இந்த அக்காரவடிசலுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அருமையான பச்சை அரிசி தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். பச்சை அரிசி மற்றும் சிறுபருப்பு இது ரெண்டுத்தையுமே ஒரு லேசான ஒரு பொன் வறுவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லேசான ஒரு வறுவல் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். வெறும்னா எண்ணெயெல்லாம் போடாமல் நெய் போடாமல் அப்படியே வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். நீங்கள் தெரியாமல் அதிகப்படியான சிறுபருப்பு இதில் சேர்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? பருப்பின் சுவை தான் உங்களுக்கு ரொம்ப தெரியும். அதில் பொங்கலின் சுவையில் வந்து இந்த அரிசியின் சுவை வந்து ரொம்ப குறைவாக தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பருப்பு சுவை இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, பருப்பை சரியான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 தேக்கரண்டி தான் எடுத்துருக்கோம். முக்காலுக்கு நம்ம வந்து 3 தேக்கரண்டி தான். இதே அளவை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அதனுடைய விகிதம் சரியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய அக்காரவடிசல் அல்லது சர்க்கரை பொங்கல் ரொம்ப நல்லா வரும். இதை லேசாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி வறுத்துட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணலான்னா, வெல்லத்தை அரை டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் கரைய விடலாம். கரைஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற அழுக்கு கல்லை நீக்கிட்டு நம்மளுடைய அக்காரவடிசலில் பயன்படுத்த போகிறோம். இதற்கு வெல்லத்தின் அளவு வந்து பொதுவாக கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பாலின் சுவை இருக்கிறதுனால, பால் இதில் ஏற்கனவே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வெல்லம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. அதனால தான் நம்ம வந்து 1.25 டம்ளர் அளவுக்கான வெல்லத்தை இதில் உபயோகப்படுத்துகிறோம். இங்கே பார்த்தீங்களா, பெரிய நிறம் மாற்றமே இல்லாமல் லேசாக வறுபட்டிருக்கு. இந்த பக்கத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை அடுப்பில் வச்சு லேசாக அந்த வெல்லத்தை கரைய விடலாம். இப்போ நம்மளுடைய வெல்லம் முழுசுமாக கரைஞ்சி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சர்க்கரை பொங்கல் தயாராகும் தருணத்தில் நம்ம இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்மளுடைய வறுத்த அரிசி மற்றும் பருப்பை வந்து வேக வைக்க போகிறோம். இங்கே கவனம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து 3 டம்ளர் பால் சேர்த்து இதை வேக வைக்கணும். ஆனால் பொதுவாக என்ன ஆகும்னா, உங்களுக்கு பால் சேர்க்கும் போது அது பொங்கி வழிஞ்சிடும் இல்லைங்களா? அதனால் 2 டம்ளர் வரைக்குமே சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் 1 டம்ளரை ஊற்றி நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு 5லிருந்து 6 விசில் சத்தங்கள் வர வரைக்கும் குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பொங்கல் செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுத்தது அதில் சிறிதளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதிலோட முந்திரி மற்றும் திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது லேசாக வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இதை நெய்யிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்து நம்மளுடைய அரிசி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, அருமையாக வெந்திருக்கு. இப்போ இது நம்ம நல்லா குழைய மசிச்சுக்கலாம். கரண்டியை வச்சு குழைக்கலாம், இல்லை குழைக்கிறதுக்குன்னே சில இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் குழைக்கலாம். இப்போது நெய் இருக்கிற இந்த பாத்திரத்துக்கு இந்த குழஞ்ச அரிசியை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக ஒரு பாலின் நிறத்தோடு இது வெந்திருக்கு. இப்போ நம்ம மீதம் வச்சுருக்கிற பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா, இது நல்லா உங்களுக்கு தளர இருக்கணும். இது தளர இருக்கும்பொழுது தான் இதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் அந்த தளர்வுக்கு ஏற்ற மாதிரி பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களோட அரிசி வந்து பாலை கொஞ்சம் அதிகமாக உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாம், வேகட்டும். இந்த பால் வந்து முழுவதுமாக இந்த அரிசியில் உறிஞ்சிக்கிட்டதுக்கப்புறமா அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ விடலாம் 5 நிமிஷத்துக்கு. இப்போ நம்மளுடைய அக்காரவடிசல் வந்து பால்லையே வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வெல்லத்தை சேர்க்கலாம். இப்போ நம்ம நல்லா வெல்லம், பால் மற்றும் அரிசி பருப்பு எல்லாம் கலந்து வெந்துடுச்சு.
இப்போ ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கூட கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம இதை கலரி வைக்கலாம். சிறு தீயில வச்சுருக்கலாம். ரொம்ப அதிகமாக தீ வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிறு தீயில வச்சுருந்து இதை அப்படியே கலர்ந்து கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் ஒரு நல்ல பக்குவத்தில் இந்த அக்கார வடிசல் அல்லது சர்க்கரை பொங்கல் தயாராகிடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா என்ன ஒரு பக்குவத்தில் இருக்குன்னு, அதாவது குழைந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் கெட்டியான பக்குவத்தில் இது இல்லை, கெட்டியான பக்குவத்தில் இது இல்லை, நடுநிலையில் இது இருக்குது. கட்டியாகவும் இல்லை தனியாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், அருமையான இந்த பக்குவத்தில் இதை நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் அதை லேசாக பொடிச்சிட்டு இது கூட சேர்க்கலாம். இப்போ கடைசியாக நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். கடைசியாக வறுத்த முந்திரி மற்றும் திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சுவையான அருமையான அக்கார வடிசல் பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவை சொட்ட தயாரான அக்கார வடிசல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? இது செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.